இப்ப முதல்ல தேவாரம் நீல யார் பாடுனா? தேவாரம் மூவரால் பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா நீ சொல்றியா? சொல்றாங்க. இப்ப நீ சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சரி, அப்ப யார் யார் என்னென்ன பண்ண நீ சொல்லு. திருநாவுக்கரசரால் பாடப்பட்டதுதான் தேவாரம். சுந்தராரால் பாடப்பட்டது திருப்பாட்டு. ஞான சம்பந்தர் பாடியது திருக்கடை காப்பு. இது எல்லாத்தையும் பொதுவா நம்ம சொல்றது தேவாரம்னு சொல்றான். ஆனா ஒவ்வொருத்தர் பாடினதுக்கும் ஒவ்வொரு தலைப்பு பேர் இருக்கு. ஏன்னா மொத்தம் 12 திருமுறைகள் உண்டு. இந்த 12 திருமுறைகள் நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனித்தனி பாடல் பாடி முதல் 3 நாவுக்கரசராலும், அடுத்த 3 ஞான சம்பந்தராலும், 7வது மாணிக்க வாசகராலும், இதுதான் தேவாரமும் திருவாசகம் சொல்றோம். இதெல்லாம் சரி. 12 திருமுறைகள். அவங்க பிறந்த ஊரு. சரி, நான் சொல்றேன். முதல்ல யாரை கேட்ட? சுந்தர பெருமான கேட்ட. சுந்தர பெருமான் பிறந்தது திருநாவலூர் என்ன சொல்லக்கூடிய ஸ்தலத்துல பிறக்கிறார். அடுத்து யார் கேட்ட? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பிறந்தது திருவாமூரிலே பிறந்தார். திருநாவுக்கரசர் திருவாமூர். சரி, அடுத்து மாணிக்க வாசகர் இங்க இல்ல ஏதாவது வார்த்தை தப்பா சொன்னீங்கன்னா பார்க்கலாம். தப்பாச்சா? இல்ல 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 வேலைய பாருமா. திருப்பி கேட்டா மாத்தி கட்டி சொல்லி மிரட்டுற மாதிரி என்ன சொன்னீங்க? திருப்பி கேட்டா இந்த உருட்டெல்லாம் என்ன வச்சு செட்டை உடிச்சு ஞான சம்பந்தம் என்ன நிப்பாட்டி என்ன கேக்குறது? நான் வச்சு பொறுச்சு தப்பா சொன்னா நீ அப்ப என்ன வேணா பேசு, அதை ஏத்துக்கிறேன். சரியா? சரியா சொன்னா பண்ண மிரட்டுற மாதிரி என்ன பேசுவாங்க? என்ன மிரட்ட பேசு? அப்படியே வச்சுக்க. சண்டியர் தான் நீ. மதுரை சண்டியர், நான் காரைக்குடி சண்டியர். என்ன செய்வ? என்ன செய்வ? நீங்க உங்க ஊருக்கு மட்டும் தான் சரியா சொன்னா அதோட நிப்பாட்டு. அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்க ஊருக்கு மட்டும் நீங்க சண்டியர் பாரு. எல்லா ஊருக்கும் நாங்க சண்டியர். சுந்தரன் சொல்லிட்டல. ஆமா. திருஞான சம்பந்தர் சொன்னல. சொல்லல. யாரு? ஞான சம்பந்தர் என்ன சொல்லல. திருநாவுக்கரசர் சொன்னலமா? ஆமா. இப்ப ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அவங்க பிறந்தது ஒரு ஊர் இருக்குல்ல? ஆமா. என்ன ஊரு? மாணிக்க வாசகர் பிறந்தது எங்க திருவாத ஊரு. ஏன் உங்க ஊருக்கு உனக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா? ஆமா, எங்க ஊரு. ஊரு பேரை மட்டும் சொல்லு. அப்படி எங்க ஊரு? எங்க ஊரு சொல்றதுனால என்ன தப்பு இருக்கு? சரி சொல்லு. எல்லாமே நம்ம ஊரு தானே. யாதும் ஊரே யாவரும் கேளுங்க. அப்புறம் ஏப்பா திருவாமூர் திருநாவலூர் ஊர் இல்லையா? ஞான சம்பந்தர் பிறந்தது சீர்காழியில. இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இவங்களை பூரா பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய நூல் எந்த நூல்? பெரிய புராணம்னு பேரு. பெரிய புராணத்தில் வராதவர் மாணிக்க வாசகர் மட்டும். அது வேற கதை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 63 பேருடைய கதையை சொல்லக்கூடியது திருத்தொண்டர் புராணம் அல்லது திருத்தொண்டர் தொகை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம். அதுக்கு 13ஆம் திருமுறை. என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 12 திருமுறைகள் எழுதுனது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் சேக்கிழார் எழுதிய இந்த தொண்டர்களை பற்றிய கதையும் ஒரு திருமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு 13ஆம் திருமுறைன்னு பட்டம் வாங்கினது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பெரிய பக்தர்களுடைய பெருமையான விஷயங்களை சொல்வதால தான் அதுக்கு பேரு பெரிய புராணம்னு. படிச்சிருக்கியா நீ? இப்ப நான் உங்களை கேட்கிறேன் முதல்ல. ஏன் முந்திரிய? ஏன் முந்தல? ஏன் உனக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும்போது இருக்குது, எனக்கு ஆர்வம் வந்து கேட்டா மட்டும் உனக்கு கசக்குதா? ஒரு ஆர்வம் இருக்கிறதுலயுமா போட்டி பேசுறதுல. சரி, நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கீல? அப்புறம் நான் படிச்சிருக்கேன். படிக்காம பேசுறேன். சரி, நான் படிச்சிருக்கேன். சரி, பெரிய புராணம் இருக்கு. பெரிய புராணத்துல எல்லா சிவனடியார்களும் ஒற்றுமையாகத்தானே இறைவனை வழிபட்டாங்க.